நிச்சயத்தில் இந்த திருமணத்திற்கு நாங்கள் சம்மதம் என்பதை சபைக்கு முன்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் வாங்கி இந்த இடத்துல முன்பதாக வைக்கும்படி அன்போடு கேட்டேன். நீ அந்த பக்கம் இருந்து வர வேற யார்? ராஜேஸ்வரி சிஸ்டர் இங்க வாங்க. நான் தான் ராஜேஸ்வரி சிஸ்டர், யாராவது வாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மத்தியில் பாஸ்டர் டைட்டஸ் அவர்கள் வந்திருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் இப்பொழுது முன்பதாக வந்து இந்த பரிசு பொருளுக்காகவும் இந்த மணமகன் வீட்டார் இந்த மணமகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த புதிய ஆடை அதை ஜெபித்து மணமகளுடைய கரத்திலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் அணிந்து கொண்டு வருகிற வரைக்கும் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இது பரிசுத்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால மிகுந்த பயபக்தியோட நீங்கள் அங்கங்கே அமர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் அவர்கள் பொழுது ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உடைய ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தில் வந்த நாங்கள் அனைவரும் இரு மனங்களை ஒருமனப்படுத்தி உடைய சன்னிதானத்தில் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த பரிசு பொருட்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பொருட்கள் மேலும் நம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் பூசப்படுவதாக. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், மேன்மையாய், உகந்த காணிக்கையாய், மேன்மைப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நாங்கள் இதை ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லா பொருட்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இந்த குடும்பத்தை கனப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதிகமான நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் எடுத்துருவாங்க அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். நம்முடைய பிரிஸ்கில்லா மணமகளாக இருக்கிறவங்க இந்த ஆடை அணிந்து கொண்டு வருகிற வரைக்கும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆமென். ஒரு புது தம்பதிகள் கர்த்தருக்குள்ள இணைய போறாங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளையும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்து வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். உண்மையாய் முழு இருதயத்தோடு கூட பிள்ளைகளை வாழ்த்தும்படியாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நம்ம இருக்கும் பொழுது தேவன் இந்தக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியங்கள் செய்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அருளிடுவா. எல்லாருக்கும் தெரியாதோ? சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே. ஆமென். மழை போல வருவதெல்லாம் பனி போல
வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தேசமை பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சொல்லுவோமா? கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலாக அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமா? என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி? சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் உண்டு பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை கொண்டு வந்த தேவ ஜனமே சொல்லுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிரி பெருக பெருக நம்மளுடைய பந்தியின் அளவு பெருகுமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தின் அளவு பெருகும். எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது நடந்திருக்கு? ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென், ஆமென் அப்பா. என்னை எத்தனையோ பேர் ஏளனம் செய்தாங்கப்பா, எத்தனையோ பேர் என்னை தூசித்தாங்கப்பா. அதற்காகலாம் நன்றி ஆண்டவரே. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் குறித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் குறித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. நிறைய இடங்களில் தாமதத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மணமகள் அந்த ஆடை அணிவிக்கிறதுக்காக, சேலை கட்டுவதற்காக தான் லேட் ஆகும். ஆனாலும் மோசஸ் தம்பி கொடுத்து வச்சவர் 2 பாட்டு பாடுறதுக்குள்ளே பிரிஸ்கிலா ரெடி ஆயாச்சு. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நீ ஆலயத்திற்கு தாமதமாக மோசஸ் தம்பி வரமாட்டார்னு நினைக்கிறேன். இப்பொழுதும் கூட இவர்களிடத்தில் சில சம்மதங்களை மேலோட்டமாக தான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா திருமண பந்தத்தில் இணைக்கப்படும் பொழுது பல விஷயங்கள் கேட்பாங்க. இருந்தாலும் மேலோட்டமாக இந்த நிச்சயத்திற்கு ஆதாரமாக நாம் கேட்க போகிறோம். திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமுள்ள நீங்கள் இருவரும், கொஞ்சம் எழுந்து நின்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் சபை மற்றும் உறவினர்களுக்கு முன்பதாகவும் உங்களது பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மோசஸ் ஆகிய நீங்கள் பிரிஸ்கில்லா ஆகிய இவரை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் சம்மதமா? ஆமாம். அது திருமணத்தில் நிறையா கேள்வி கேட்பாங்க. இது மேலோட்டமாக ஒரே கேள்வி தான். பிரிஸ்கில்லா ஆகிய நீங்கள் இந்த மோசஸ் ஆகிய இவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஓகே, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நிச்சயத்திற்கு இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு முன்பதாக அதை உறுதிப்படுத்துகிற விதமாகத்தான் நாம் இப்பொழுது இந்த நிச்சயத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மேலான பாக்கியம். ஆகவே கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்கும்படியாக இந்த நிச்சயத்தை, பரிசுத்த வேதாகமத்தை இவர்கள் இருவரும் மாற்றிக்கொண்டு தங்களுடைய திருமண காரியத்தை அடுத்து வருகிற நாட்களில் துவக்குவதற்கு இது ஆயத்தமாக இருக்க போகிறது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொடுத்தம்பை பால்சாமி ஐயா முன்பதாக இந்த வேதாகமத்தை இவர்கள் கரங்களிலே கொடுப்பதற்கு முன்பதாக இந்த பந்தத்தை ஆசீர்வதித்து அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உற்சாகப்படுங்க. அல்லேலூயா. பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் அல்லேலூயா சத்தம் உண்டு. பரலோகத்தில் அல்லேலூயா அங்கேயும் உண்டு, இங்கே நினைச்சணும் அல்லேலூயா. அவ்வளோ அர்த்தம் இருக்கு. இன்னொரு சொல்லுங்க, அல்லேலூயா. இன்று மோசஸையும் பிரிஸ்கில்லாவையும் தாயின் கருவிலே அவர் முன்குறித்தபடினாலே அவளை பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கார். இது கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இவர்கள் நிச்சயார்த்தம் இந்த EMEC சர்ச்சில் தான் நடத்த வேண்டும் என்று அவர் சித்தம். அதனால் இந்த இடத்துல நடக்கின்றது. கர்த்தர் இவர்களை இணைக்கும்படியாய், இவள்தான் என் மனைவி, இவர்தான் என் கணவர் என்று உறுதிப்படுத்தும்படியாய், அதுக்கு அடையாளமாக இந்த பைபிளை அவர்கள் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்வார்கள். இதற்காக நான் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மாலவலை காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த விழாவிற்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிங்கர்த்தாவே. விசேஷமாய் மோசஸ்க்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் ஜெபிங்கர்த்தாவே. இந்த நிச்சயத்தை விழாவிலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் நிச்சயத்திற்காக அடையாளமாக உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஒருவருக்கு ஒரு மாற்றிக் கொள்ள போறவனால கூட அவருடைய ஸ்தோத்திரம்பா. இன்று முதல் அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை போக்கில் வார்த்தையில் பார்த்து முடியாது ஜெபிக்கத்தாவே. வந்த மக்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இடத்துல பிரசன்னம் எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியேன் சிறுக வேண்டும், பெருக வேண்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது இவர்கள் இருவர்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை மாற்றி இந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்த இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கரங்களை தட்டி நாம் இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தலாம். கிட்ட போய் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதன் 50வது வசனத்தை வாசிக்கலாம். அதில் 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் ஒன்று, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென், அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென்.
இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மோசஸும் பிரிசில்லாவும் இன்றைக்கு திருமண பந்தத்துக்குள்ளே போவதற்கு முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள், முதல் ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த காரியம் தேவன் அனுமதிக்காம நடந்திருக்காது. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரிசில்லா தெரியல. அப்போது ஒரு பெரிய நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இவர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற நீங்கள் பல கேள்விகளோடு இருக்கலாம். இது ஏன் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் இது நடக்கலை, ஒருவேளை இது நான் தவறாக முடிவு எடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் உங்கள் மண்டையில் என்ன செஞ்சிட்ருக்கோம், இங்கே உட்காந்துருந்தாலும் ஓடிட்டே இருக்கும் சிந்தனையில். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. இவர்கள் இருவரையும் நான் முதலாக இணைக்கும் பொழுது மோசஸ் தம்பி இடத்துல எனக்கு இந்த ஐடியா வந்த உடனே கேட்டேன், தம்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அந்த பொண்ணும் வாழ்க்கையில் பல குறைவுகளையும் தோல்விகளையும் சந்தித்து வந்திருக்கிறது, நீங்களும் சந்தித்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தேவன் ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது மோசஸ் தம்பியுடைய எண்ணமும் திட்டங்களும் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் சொன்னேன், ஒரு முறை நீங்கள் பாருங்கள், அந்த பொண்ணுக்கிட்ட கூட நான் எதையுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் சந்தித்து ஒரு ஹாய் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. பார்த்த உடனே எப்படி ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே சேர்த்து கொண்டாரோ, அதே போல் பார்த்த உடனே நிச்சயம் நடந்து விட்டது. இன்றைக்கி தான் நிச்சயம் நடக்குது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மோசஸ் தம்பி பார்த்த உடனே மனதிலே நிச்சயித்து கொண்டார், இதுதான் நான் திருமணம் பண்ண போகிற ஒரு பெண். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை நாம் அறியாத ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்படலாம், ஆனாலும் கர்த்தர் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதன் 2வது வசனம். நான் முடிக்க போகிறேன், வேகமாக வாசிங்க. 21வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க, தேவன் குறித்திருந்த காலத்திலே முதிர் வயதாகி விட்டது. நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் எனக்கு ஏற்ற வேலையில் செய்ய வேண்டாமா, இந்த வயதில் எனக்கு இதை தர வேண்டாமா, ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் எனக்கு இதை அனுமதிப்பாரா, என் வாழ்க்கையை நான் உன்னை இழந்து தான் இதை நான் பெற்றுக்கொள்ளணுமான்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிப்போம். ஆனால் தேவன் முதிர் வயதாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு அதுதான் குறித்த காலம். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? இவர்கள் இருவருக்கும் இந்த திருமண காரியம் பல போராட்டங்களை தாண்டி இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதுதான் தேவன் உங்களுக்கு குறித்த ஒரு வாழ்க்கை. நீ வெட்கப்பட்ட இடத்துல தான் உன் தலையை உயர்த்துவேன், எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது தான் உனக்காக ஒரு புதிய வாசலை திறப்பேன், எல்லாரும் இது முடியாதுன்னு சொல்லும்போது உனக்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பூவாய் மலர்ந்திருக்கிறது. இனி அநேகருக்கு அது வாசமாய் இருக்க போகிறது, அநேகருக்கு அது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அற்பமாய் பார்த்த கண்கள் இனி வருகிற காலத்தில் இந்த தம்பதிகளை பார்க்கும் பொழுது அநேகர் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். இந்த பிரிஸ்கிலாவுக்கு நான் என்னுடைய முயற்சியில் நிறைய மாப்பிள்ளைகளை கொண்டு வந்து காமிச்சேன், ஆனால் தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருந்ததை நான் இப்போ தான் உணர்றேன். சில நேரம் நாமளாக சில முயற்சிகளை எடுக்கும்போது அது சில நேரம் தோல்வியாக முடியும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் என்றைக்குமே தேவன் எனக்கு குறித்ததை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் பிரச்சனைகளை தாண்டி செல்ல உங்களுக்கு ஊன்றுகோலாய் அது இருக்கும். ஒரு போராட்டமாக, ஒரு தடையாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா உடனே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பழகிடணும். இல்லை கர்த்தர் எனக்கு அனுமதிக்காதனால தான் இந்த காரியம் எனக்கு நடக்கலை, கர்த்தர் அனுமதிக்காதனால தான் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல, போதும் ஆண்டவரே, நீர் என்றைக்கு தருகிறீரோ, என்றைக்கு எனக்கு அந்த மேன்மையை வைத்திருக்கிறீரோ அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் புது பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு அந்த புது பலனை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இவர்கள் மாத்திரமல்ல, 2 குடும்பங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே 2 குடும்பங்களும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2வதாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதாவது அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நன்மையை பற்றி அதிகமாகவும் பேசி பெருமையாக போயிடக்கூடாது, தீமையை பற்றி அதிகமாக பேசி சண்டையும் போட்டுறக்கூடாது. ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்குது. பாவக்காவை எடுத்துக்கிட்டால் அதில் கசப்பும் இருக்குது, ஆனால் அதை சாப்பிட்டா அதில் நன்மையும் இருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளேயும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனார், ஆனால் என்னென்ன பாடுகளை தாண்ட வேண்டியதாக இருந்தது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் சில நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். உங்கள் கணவரை பார்க்கும்போது சில நன்மையும் இருக்கும் தீமை இருக்கும். மனைவியை பார்க்கும்போது நன்மை இருக்கும் தீமை இருக்கும். மாமியாரை பார்க்கும்போது நன்மை இருக்கும் தீமை இருக்கும். பிள்ளைகளை பார்க்கும்போது நன்மை இருக்கும். நன்மைனோன்னு பெருமையாக பேசிடவும் கூடாது, தீமைனோன்னு சண்டை போட்டுறவும் கூடாது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைவதற்கு நமக்கு சகிப்புத்தன்மை அவசியம். எதையும் பற்றி அதிகமாக பேசிடக்கூடாது. பேசுறதுனால தான் பிரச்சனையே வருது தெரியுமா? இவர்கள் இருவரும் இணைய போகிறார்களே, வருஷம் முழுவதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஏன்னா இவர்களுக்குள்ளே பல வாக்குவாதங்கள், பல பிரச்சனைகள், பல ஆசீர்வாதங்கள், பல நன்மைகள், இதெல்லாம் கடந்து தான் இவங்க போகணும். அப்படி போகும்போது இவர்கள் எதையும் அதிகமாய் பேசாமல் இருந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். நம்ம அதிகமாக பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு விடுகிறோம். அங்கே ஆபிரகாம் சொல்கிறாரு லோத்துவை பார்த்து, நமக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாமப்பா, நம்மளாம் வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த குடும்பத்தை கர்த்தர் துவங்கி வைத்திருக்கிறார். இனி இவர்கள்தான் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாட வேண்டும். அதில் இருக்கிற தீமையை பற்றி அதிகமாய் சிந்திக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னது நிறைவேறுகிற வரைக்கும் நான் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். நம்ம மத்தியில் இருக்கிற சுதனா முன்பதாக வந்து ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடுவாங்க. அது நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பலனாக இருக்கும். அதுக்கு பின்பதாக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த இடத்துல. தடைகள்
பாஸ்டர் முன்பதாக வாங்க. பாஸ்டர் நீங்களும் முன்னாடி வாங்க. 2 ஊழியக்காரங்க இருக்காங்க இந்த வேலையில். இந்த தம்பதிகளை ஆசீர்வதித்து ஒரு ஊழியக்காரரும் அதே பெரிய ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கூறி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து முடிப்பார்கள். உங்கள் எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்கிறது. அதுபோல் ஒரு சிலர் நம்முடைய சபை மக்கள் யாராவது பிரிஸ்கிலாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அன்பளிப்பு மொய்யோ கொடுக்க விரும்பினா கவரில் எழுதி அவங்களுடைய கரத்தில் கொடுத்துருங்க. ஆமாம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த தம்பதிகளை ஆசீர்வதித்து பாஸ்டர் அவங்க ஜெபிப்பாங்க. நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதித்து பாஸ்டர் ஜெபிச்சு முடிப்பாங்க. ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக நன்றி நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை ஒன்றாக இணைத்து தாயின் கருவிலை தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா ஒரு புதிய குடும்பமாய் உருவாக நீர் சித்தம் கொண்ட இந்த குறித்த காலத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு சகோதரர் மோசஸ்க்காக, அன்பு சகோதரி பிரிஸ்கிலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று முதல் ஒரு புதிய குடும்பமாய் உருவாகி இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக வாழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்துக்கு ஒளியாக, உப்பாக, நறுமணமாய் வீச சபை மக்களாக, குடும்பமாக, சமுதாய மக்களாக, திருச்சபை மக்களாக எல்லாரும் இணைந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்துக்கிறோம். இன்று முதல் என்றும் இந்த பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு உமக்கென்று வாழ உதவி செய்வதாக. இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மின்னண்டுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த இரவு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதினதின் காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய அநேக கண்கள் பார்க்கும்படியாய் தந்த மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பு மகனை, அன்பு மகளை நம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பன்னு சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை சகலத்திலும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. நீங்கள் பழகி பெருக கடவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சபையாராய், ஆண்டவரே ஊழியர்களாய், நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து மறுபடியுமாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நிச்சயத்த உடன்படிக்கை அதை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் ஆண்டவரே திருமண நாட்கள் வரும் வரை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர உடன்படிக்கை நிலைத்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த நாட்களை ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாய் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிற உற்றார் உறவுகள், ஆண்டவரே சபையார்கள் யாவரையும் நம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் கொண்டு நடத்துங்க. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்க வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் வந்திருக்கிற நாம் அனைவரோடும் பொருளுள்ள சகல பரிசுத்தங்கள் யாவரோடும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.